ஆமாம், வருத்த தான் படுக்கிறோம். விலைவாசிலாம் ஏறி போச்சு. கரண்டு பில்லு ஏற்றிட்டாங்க, பத்திர செலவில் ஏற்றிட்டாங்க. எல்லாமே ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறோம். விலைவாசிலாம் நாங்களாம் ஒரு நடுத்தரமானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. நாங்கள் எப்படி சொல்கிறது, சாப்பாடுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருக்குது. விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. விவசாயம்லாம் வந்து பண்ணுறோம். விவசாயத்துக்கு வந்து நாங்கள் அதிகமாக இப்போ வந்து ஒரு தீனி வாங்க போனால் நீங்கள் விலை அதிகமாக சொல்கிறீங்க. ரொம்ப பாதிச்சுக்குதுப்பா. எனக்கு வந்து என்னன்னாக்கா, இப்போ நான் அது ஊர் விட்டு ஊரில் தான் பழிக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டு வடக்கே ஏறி போச்சு, மல்லிகை ஜாமான் எல்லாம் ஏறி போச்சு, எல்லாமே போயிட்டு போச்சு. இன்றைக்கி ஒரு ரூபாய் பொழப்பு இல்லாத நம்ம நிற்கிறோம். இப்போ கடைக்கு வந்தோன்னா கூட கடைமையில் என்னன்னு கேட்குறாங்க, நீ ஏமா நீங்கள் வேறு வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த வேலைக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்தா கூட நம்ம செய்யலாம், அந்த வேலையை தர மாட்டேன்றாங்க. படித்தா மட்டும் தான் வேலைனாக்கா நான் படிக்கிறது எங்கே நாங்கள் போவோம். இப்போ இருக்க அந்த ஆட்சியில் வந்து அதிகமாக தான் செலவாகுது. 1 கிலோ அரிசி வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியல, எண்ணெய் வாங்க முடியல, பசங்களுக்கு படிக்க வைக்க முடியல. இது அந்த நிலைமையில் இருக்கிறேன் நான். 18 ரூபா விற்ற பால் இப்போ 22 ரூபா ஆகி போயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது முன்ன கட்சி ரெட்டையில் இருந்தது, சூரிய வந்தோடனே ஏறிடுச்சு. அரசு வேலை வாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறுவதாக நினைக்கிறீங்களா? அரசு வந்து வேலை வாய்ப்பு வந்து வாக்குறுதி வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? வாக்குறுதி நிறைவேற்றல. அவங்கவுங்க பசங்க படித்து பாஸ் பண்ணுறாங்களா, அவங்க மட்டும்தான் இது ஆகுறாங்க கோசம் வாக்குறுதி நிறைவேற்றலை. எண்ணெய் விலை ஏறி போச்சு, போகும்படி ஏறி போச்சு, மோசமாக இருக்குது. அரசு வந்து வேலை வாய்ப்பு தரன்னு வாக்குறுதி கொடுத்துருவாங்க, நிறைவேற்றிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபேமிலியை வந்து முன்னாடிலாம் ஒரு 4000 6000 இன்கம் இருந்தால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை போய் இன்றைக்கி என்னென்னா விலைவாசியெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு 12000 18000 கிட்ட போயிடுச்சு. ஆனால் பேசிக் சேலரி வந்து இன்னும் யாருக்கும் இம்ப்ரூவ் ஆகலை. வெறும் அதே 4000 வாங்குறவர் தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா முன்னாடி என்னோட பழைய பட்ஜெட்டுக்கும் இப்பயும் வந்து எனக்கு 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எதுனா கவர்மெண்ட்டால். ஏங்க எல்லாரும் ஏறுது, இவங்க தலைவர் ஏறுது, இந்த ஆட்சி பண்ணி ஏறுது, எல்லாத்தையும் ஏறுது. யார் வந்த அவங்க வந்து குறைச்சுவாங்களா? இல்லை, இவங்க வந்து குறைச்சுவாங்களா? எல்லா ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி நடக்குது.